இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீபிகா, நீ போய் அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போன. அவனை போலீஸ் அடிச்சு எடுத்துட்டு போனாங்களாம். நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், யாருமே அங்க கேட்கவே இல்ல. ஆனா உங்க தம்பி இப்போ அங்க சேஃபா தான் இருக்காரு. என்னம்மா சொல்ற? அவனை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆமா மாமா, அடிச்சிருக்காங்க. நிறைய காயத்தோட தான் இருக்காரு. ஆனா துளசி ஸ்டேஷனுக்கு போய் அவரை ஜாமீன்ல எடுத்திருக்கா. ஜாமீன்ல எடுத்தாளா? இப்ப அவன் எங்க இருக்கான்? அந்த வீட்ல தான் மாமா இருக்காரு. துளசியும் வெற்றியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஜோடியா நம்ம வீட்டுக்கு தான் வர போறாங்களாம். அவன் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரானா? அப்போ அவன் பண்ண அசிங்கத்தை அந்த குடும்பம் உண்மையாக்கிடுச்சா? என்ன ஆனாலும் சரி, அவளை நான் இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். அவன் என் மருமகளே இல்ல. இனிமேதாம உங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சந்தோஷம் வந்தாலும் நீங்க 2 பேரும் நிதானத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. சரியாம்மா? சரி, சரிங்க மாமா. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வாமா. வரோம் பாட்டி. அம்மா, எங்கம்மா வந்திருக்கோம்? பாப்பா, இனிமே நம்ம இந்த வீட்ல தான் இருக்க போறோம். இதுதான் உங்க வீடு, சரியா? வெற்றி, உள்ள போலாமா? வெற்றி அண்ணி வந்துட்டீங்களா? அப்பா அம்மா இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. நில்லு. எங்க போற? ஆரத்தி மருமகன் கூட பார்க்க மாட்டேன், கொன்னு புதைச்சிருவேன். ஆரத்தி எடுக்கிறாள், ஆரத்தி. அப்படி போய் ஓரமா நில்லு. டேய், எங்கடா வந்த? அவளை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுல வச்சு வாழறதுக்கு வந்தியா? மரியாதையா வெளியே போயிடு. போடா வெளியே. அபிராமி, அமைதியாரு. என்னங்க, இவனை வீட்டுக்குள்ள விட சொல்றீங்களா? இவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தான், நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா நாம அவ்வளவு சொல்லியும் அவளை கூட்டிட்டு வந்திருப்பான். மேடம், ஒரு நிமிஷம் இருங்க.
நீ ஏங்க வெற்றி நான் சொல்ல சொல்ல என்னடா? உள்ள போயிட்டே இருக்கான் பாருங்க. டேய் நீ வெற்றி என்னடா பண்ற? உன்னை யாரா இங்க வர சொன்னது? கொஞ்ச நேரம் வெளியவே வெயிட் பண்ணுங்க. நான் அம்மாட்ட பேசி புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் வெளியவே இருங்க. உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் பாத்துக்கிறேன். எங்க போறான்? பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போலான்னு நினைக்கிறானா? பாத்தீங்களாங்க அவனுக்கு திமிர? அவன அபிராமி, வெளியில வச்சு பேசினா அசிங்கம். ஏற்கனவே டிவி நியூஸ் பேப்பர்னு நம்ம குடும்பமானோ நாரிக்கிட்டு இருக்கு. மேல மேல அசிங்கப்படுத்தாத, பேசாம இரு, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறமா என்னங்க பேசுறது? அவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அமைதியாருன்னு சொல்றேன்ல. மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. வேற வழி இல்லை. துளசி மேடம், வாங்க போலாம். செல்லக்குட்டி, போலாமா? வாங்க வாங்க. மேடம், பூஜை ரூம்ல விளக்கேத்தணும், வரீங்களா? செல்லம், வாங்க. ஹேய் நெல்லடி, பூஜை ரூம் பக்கம் போன இங்க ஒரு கொலையே விழும். என்ன வேணா சொல்லுங்கம்மா. ஆனா துளசியை பத்தி யாரும் எதுவும் தப்பா சொல்லாதீங்க. என்னால அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஓ, அம்மாவை விட திருட்டு தாலி கட்டின இவ உனக்கு பெருசா போயிட்டாளா? ஏமா, அவனுக்கு தான் அறிவில்ல, புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டான். ஆனா உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி?